வெல்கம் டு விஜய் டியூட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமுதா பிரியாணி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோகனூர் ரோட்டில் ஐயப்பன் கோயில் தாண்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. அமுதா பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியாணிக்குன்னே ஸ்பெஷலான இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களது சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிகள் இருந்தாலும் பட் அங்கே வர்ற மக்கள் எல்லாருமே பிரியாணி மட்டும்தாங்க லைக் பண்ணுறாங்க. அந்த பிரியாணி கிட்டத்தட்ட 20 வருஷமாக இவங்க வந்து கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தரமான பிரியாணியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லோ காஸ்ட்டில் 90 ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் இந்த கடைக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே விசிட் பண்ணி பிரியாணியை நாக் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மட்டன் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா கிரேவிஸ் எல்லாம் வேறு லெவலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிரியாணி ட்ரை பண்ணோம். பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. பிரியாணி கூட ஒரு எக்கும் தராங்க. இந்த மாதிரி நாமக்கல்லில் புது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பெல் ஐக்கான ஒரு தட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம்னா நாட்டுக்கோழி வறுவல், சிக்கன் வறுவல், சிக்கன் சாப்ஸ், சிக்கன் 65, மட்டன் வறுவலும் இருக்கு. நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்லை, நாளைக்கு கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் செல்லரு, நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். உள்ள போய் ரிவ்யூ கேட்போம். வாங்க கஸ்டமரோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ள வாங்க ப்ரோ. நீங்க இப்போ வந்து பிரியாணி சொல்லியிருக்கீங்க. பிரியாணி இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ அருமையா இருக்கு, வேற லெவல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி எங்கேயும் சாப்பிட்டது இல்ல. இதான் முதல் இருப்பு, அருமையா இருக்கு. அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, ஓகே, அதனால இங்க வந்திருக்கோம் கடைக்கு.